ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா முனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லைங்க. பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன பிரியா உடம்பு சரியில்லை என்னாச்சுன்னு எங்களுக்கே தெரில. அவளுக்கு வர வர ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகுது. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்துக்கிட்ட வந்து ஒரு கட்டி மாதிரி இப்படி வீங்கிருச்சு. அது வந்து வைரஸ் இருந்தால் வந்து வீங்கும் அப்படின்னு சொல்லவா, வைரஸ் இருந்தால் வந்து அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி போன டைம் வந்து பல்லடத்தில் பார்த்தப்ப டாக்டர் வந்து குழந்தை டாக்டர் அப்படி அதை தான் சொன்னாங்க. சரி, இன்றைக்கி வந்து பல்லடம் தான் போகிறோம். என்ன சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதையுமே கேட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நேர சமயம் ஒரு நிமிஷம். கரெக்டாக இந்த கழுத்துக்கிட்ட இங்கே வீங்கி இருக்குது. கரெக்டாக இதிலேருந்து இது வரைக்கும் வீங்கி இருக்குது. இந்த நீர் லைட்டாக வீங்கி இருக்குது. நைட்டெல்லாம் இல்லை, காலையில் தான் வீங்கிருச்சு. காலையில் அதுவும் என்னமோ சொன்னான், அவள் முடி வந்து விரிச்சு போட்டிருந்தாளுங்களா, இப்படி தொடும் போது அப்பா இங்கே வீங்கியிருக்கா அப்படின்னு பாருன்னு இப்படி திரும்பினா பாருங்க, இத்த சோட்டுக்கு அப்படியே வீங்கி நிற்கிது. அதான் ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கிளம்பிட்டோம். டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா பல்லடத்தில் 11:30-12 மணி வரைக்கும் தான் குழந்தை டாக்டர் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருப்பாங்க, ஆனால் வந்து வார்டுக்குள்ளே போயிடுவாங்க. அதனால் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடியே கிளம்பியிருக்கணும். இப்போ கிளம்பணும் அப்படின்னா ஒரு சாரை வந்து பார்த்துடலாம். அதை தான் வந்து இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா பாவம், பாப்பா இவகிட்ட மாட்டிட்டு முழிக்கிறேன். உன்னை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல். நிஜமா மனசாட்சியோட 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, எப்ப பார்த்தாலும் முன்னேற்றி திட்டுறத வேலை. நானே 2 பேரும் பேசாம போங்க, டென்ஷன் பண்ணாதீங்க. முதல்லயே என்னதான் நடக்குதுன்னு நான் தெரியாம இருக்கேன், அதுக்கு மேல இருக்கீங்க நீங்க 2 பேர். நம்ம கிளம்பி வீட்டுல இருந்து வெளியே வந்தாச்சுங்க. வெளியே வந்துட்டு நம்ம வண்டியில போகக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு என்னெல்லாம் பேசிட்டு வர்றது தெரியுங்களா? இந்த மனுஷன் சொல்கிறாரு, அம்மா நம்மளைய வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா அப்படிங்கிறாரு. இவன் அம்மா காண்டாமிருகமான்னு கேட்குறா, இந்த ஆள் ஆமாங்கிறாரு. ஆமாம் சாமி, நம்ம காட்டில் ஜாலியாக இருக்கும். ரத்த காட்டேரி தான். ஆமாம், ரத்த காட்டேரி தான். வாங்க வீட்டுக்கு வாங்க. சேர்த்து பேசினா கடிச்சு வச்சுருவாங்க. வாடி வா, உன்னை ஊசி குத்த சொல்கிறேன். 4 ஊசி நறுக்குன்னு. இல்லை, ஊசிலாம் போட மாட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கையோட யாரும் பிடிச்சிட்டு போயிடலாம். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். டாக்டர் இருப்பாங்களா என்னன்னு தெரியலை, போய் பார்க்கலாம். ஒரு வழியாக சீட்டு வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் லைனில் நின்றுட்டோம். லைனில் நிற்கும் போது தான் பார்த்தீங்க குழந்தைங்க டாக்டராக என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் முன்னாடி வரும்போது ஒரு சாரு தான் இருந்தார். அவர் நல்லா பார்த்தா அப்படி. இந்த அம்மா பாப்பாவுக்கு எந்த இதுவுமே எழுதி தரல, ஆனால் வந்து டெஸ்ட்டுக்கு மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். சளி வந்து டெஸ்ட் பண்ணுறக்காக கொடுக்க சொன்னாங்க. எறும்பி துப்புடி அப்படின்னா குறுகுறுன்னு பார்க்குறா. எதனால் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, சும்மா கூடாது. அவளுக்கு இப்போ சளியே இல்லை, ஆனால் சளி வந்து வேணும் அப்படின் இருக்காங்க. எனக்கு வந்து மருந்து கொடுத்துருக்காங்க, போய் இதை சாப்பிடுங்க அப்படின் இருக்காங்க. பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். எடுத்து போட்டேன். எனக்கு எனக்கு எத்தனை மருந்து வரும் மாத்திரை. சுடுதண்ணிக்கு எங்கே போகிறது? பெரிய ஜிஹெச் போகணும். எனக்கு கட்டு போடுற இடத்துக்கு போக சொன்னாங்க. மருந்து வைக்கணுமா? எனக்கு மருந்து வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு வந்து சளிக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காங்க. எனக்கு வந்து மருந்தும் மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க, 1 வீக்கில் வந்து சரியாயிரும் அப்படின்ட்டுருக்காங்க. போகிறோம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஏடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு பிறந்தநாள் வருது இல்லைங்களா, பிறந்தநாள் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவளுக்கு கண்டிப்பாக காய்ச்சல் வரும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அதனால் போய் ஏடு கட்டிட்டு வந்துட்டோம்னா நல்லா இருப்பா. அங்கே தான் போகிறோம். காலையில் வீட்டில் சாப்பிட்டு தானே வந்த பாப்பா? எப்போ சாப்பிட்டதா? மணி எவ்வளோடி? மணி 11 தான் அடி ஆகுது. அதுக்குள்ளே என்னடி உனக்கு பசிக்குது? ஆனால் பாப்பா நீ நல்ல ஒரு விஷயம், வெளியே வந்தா இந்த கடை கூட்டிகிட்டு போ, எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிற. இது தப்பான பழக்கம், ஞாபகம் வச்சுக்கோ. வெளியில வந்தா தானே கேட்கறேன் டெய்லி. அது என்ன பழக்கம் வெளியே வந்தா கேட்குற பழக்கம்? வீட்டில் இருந்தால் கேட்க முடியாதுல்ல, அதான் வெளியில வந்தா கேட்குறேன். நீங்கள் அதுக்கு மேலே அறிவு என்ன பண்ணுற உன்னை கேட்டதுக்கப்புறம் மூளை வளர்ந்து வந்து சரகடிக்கிறதுக்கு வந்துட்டோம். நம்ம கொஞ்சம் முன்னாடி போங்க. பார்த்தீங்கன்னா அந்த அப்பா கடையில் தான் இருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையில் இல்லை, அதனால் வீட்டுக்கு போய் மந்திரிச்சிட்டு தின்னூர் போட்டுட்டு ஏடு கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிட்டு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சிறகடிப்போம். பாப்பா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஏடு கட்டிகிட்டு இருக்கோம். 11 மாதம், 1 வயசுங்கும் போது பாப்பா வந்து கொஞ்சம் நலுக்கமாயிட்டா. அப்போருந்து இப்போ வரைக்கும் வந்து இவங்கக்கிட்ட தான் நம்ம சிறகடிச்சிட்டு. இவங்ககிட்ட சிறகடிச்சா நல்லாவே கேட்கும். சிறகடிச்சு விட்டுட்டு ஏடும் எழுதிட்டு திண்ணீர் வந்து கொடுப்பாங்க, திண்ணீர் வச்சுக்கணும், சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் ஆகாது. ஏடு எழுதி கட்டியாச்சு. கட்டலை, ஏடு எழுதி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு போய் நம்ம புகை போட்டு பாப்பா கட்டி விடணும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம், இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொடுக்க போகிறோம். ப்ரமோஷன் வீடியோவுக்கு வந்து எனக்கு சாரீ வந்துருந்தது இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து. ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. நான் சொன்ன விதம் வேறு, பட் ஆனால் அவங்க தைச்ச விதம் வேறு. என்னால் சுத்தமாக அதை பார்க்கவே முடியல. அதனால் ஒரே ஒரு வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணிவிட்டு, ப்ரமோஷன் வீடியோவுக்கு அவங்களுக்கு வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸை கொண்டே நம்ம ரிட்டன் அவங்ககிட்ட கொடுக்க போகிறோம். ப்ளவுஸ் நார்மலாக எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ளவுஸை கொண்டே ரிட்டன் பண்ண போகிறோம். அவ்வளோ, ப்ளவுஸ் வந்து கொடுத்துட்டோம். என்ன சொன்னாங்கன்னு வீட்டில் வந்து சொல்கிறேன். எப்பவும் போல் நம்ம அண்ணா கடைக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு மறந்தா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக் பப்ஸ் சொல்லிட்டேன். திருப்பி இப்போ எக் பப்ஸ் வேண்டான்னு சொல்லிவிட்டு நார்மல் பப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். 4 நார்மல் பப்ஸ் ஒன்று, எனக்கு ஒரு டீ சொல்லியிருக்கேன். அப்பனும் பிள்ளையும் வாங்க போயிருக்காங்க. நல்ல வேலை வாங்கிட்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இவ என்ன பண்ண அப்படின்னா, ஒரு நாள் வரையில் ஒரு சாமர்த்தியம், ஒரு பப்ஸ் தான் வாங்கினேன், ஒரு துண்டு சாப்பிட்டேன், அப்படியே தூக்கி சாப்பிட்டுட்டான். இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி கடைக்கு வந்திருக்கோம். பம்ப் ஹவுஸ் கிட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த தர்பூசணி கடைக்கு வந்திருக்கோம். தர்பூசணி வேணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கிங்க. நம்ம ரிலேட்டிவ் தான். இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த அண்ணா. இதோட 3வது தடவை மீட் பண்ணுறோம். வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். இல்லை ஒரு வேலையும் செய்யலை. கரெக்டாக பாப்பா வந்து அவங்க அப்பா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் அப்போ தான் குழம்பு வச்சேன். ஆமாம், சோறு வைக்கணுமே, சோறு வைக்கணும். ஒரு டம்ளர் போட்டு வைங்க, நான் வீடியோ முடிச்சுட்றேன். போடி தங்கம், மறைக்காது. இது நியாயமா இருக்கா? இது உங்க வீட்ல யார் வீட்லயாவது நடக்குமா? சாப்பாடு ஒரு டம்ளர் வைங்கன்னா நான் சாப்பாடு வச்சு சாப்பிட்டேன்னா வேலைக்கு போக மாட்டாராம். பேச்சுலரா இருக்குமா செஞ்சு சாப்பிட்டு வேலைக்கு போகும்போது நல்லா இருக்கோ? ஆமா, நீங்க என்னைக்கு செஞ்சு சாப்பிட்டீங்க? வந்தாச்சு சாப்பாடு. கீரை குழம்பு, காலையிலேயே கீரை குழம்பு வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தலும் பொரிச்சு வச்சுருக்கேன். இவங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் பிடிக்காது. கீரை குழம்பு, வெறுஞ்சோறு சாப்பிடக்கூடாது. ஊசி போடட்டுமா? கிளம்பியாச்சு. பாய், டட்டா, see you. தயர்ந்து சுடுறேன், போக போடணும்.
சாயந்தரம் இப்போ போடு. ம் பாய். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு. இப்பதான் சரிங்க. போயிட்டு வரட்டுமா? பாய் டாடா see you பாய் பாய். குட் நைட். வேலைக்கு போறேன். ஏய் சாவி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த சாக்லேட்ஸ்கள். காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து புகை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. அந்த 5 எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. புகை போடுறதுக்கும் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏடு எழுதி கட்டியிருந்தது. நம்ம வந்து மஞ்சத்தூளில் வந்து அந்த இதையை கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம புகை போட்டு பாப்பாவோட இடுப்பில் கட்டணும். மேக்ஸிமம் திருப்பூர் சைடில் இருக்கிறவங்களுக்கும் கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்களுக்கும் ஏடு எழுதி கட்டுறது அப்படின்னா தெரியும். மித்தபடி யாருக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து அது என்னமோ மந்திரிச்சு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, தாயத்து, அதுக்கு பதில் வந்து இது. இந்த சைடு வந்து இது தான் நாங்கள் கட்டுவோம். சாயந்தரம் ஆக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு காய்ச்சல் ஆகிட்டே இருக்குது. தண்ணி வச்சு அவளுக்கு தலையில் உடம்புலலாம் தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். அவங்க படுக்கவே மாட்டா. இப்போ படுத்துக்கிட்டு நான் எந்திரிக்கிறேன்னு இடம் பிடிச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக படுக்க வச்சு தலையில் வச்சு விட்டுட்டேன். நம்ம வந்து கங்கு தனியாக எடுத்துட்டு கங்கெல்லாம் அந்த எரிஞ்சிட்டு அனல் விழுகும் தெரியுங்களா, அந்த அனல் விழுகிறதுல தான் வந்து நம்ம வச்சுருக்கிற எல்லாமே வேப்பலை, மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என்னென்னமோ சொல்லுவாங்க, அந்த 5 இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் போட்டுட்டு இந்த அவங்க கொடுத்த ஏடை வந்து அதில் நல்லா காமிச்சிட்டு பாப்பாவுக்கும் வந்து கை கால் அவளோட உள்ளங்கை கால் எல்லா பக்கம் நல்லா புகை போட்டு விட்டுட்டு அவளோட ட்ரெஸ்ஸுக்கும் காமிக்கணும். ஃபஸ்ட்டு இது புகை போட்டு விட்டுட்டு அவளை கட்டணும். கட்டினதுக்கப்புறமா 3 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு கரெக்டாக 3 நாளைக்கு வந்து திருப்பியும் வந்து காலையிலையும் சாயந்தரமும் புகையும் பிடிக்கணும். வெளியவும் போகக்கூடாது. அவள் கொஞ்சம் பயப்படுறா. அது லைட்டாக வலி ஆக பாப்பாவுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்களுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன இது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. பெரிய ஜிஹெச் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஒரு வழியாக புகையும் போட்டு பாப்பா கட்டியும் விட்டுட்டேன். உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி கழுத்தில் இப்படி ஆயிருந்தது அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புகையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு திண்ணீர் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பரிசாமையா அப்போயாவது சிரிப்பாளா அப்படிங்கிற ஒரு இது தான் எனக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு மாதிரியே உம்முனே இருந்தா. அவங்க அப்பா இருந்தால் தான் சிரிப்பா. டிவி பார்த்துட்டு கொஞ்சமாக சிரிப்பா அப்படின்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருந்தா. பரவாயில்ல. பாப்பாவுக்கு வந்து இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா மாத்திரை இதெல்லாம் எதுவுமே தரல. அவளுக்கு ஒன்றுமே தரல பாப்பாவுக்கு. ஸ்கேன் பண்ணுங்க, அதாவது இங்கே வந்து ஸ்கேன் ஸ்பெஷாலிட்டி இங்கே கிடையாது. நீங்கள் ஒன்று வெளியே ஸ்கேன் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா பெரிய ஜிஹெச் போங்க, பெரிய ஜிஹெச் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க சளி வந்து கொடுத்துட்டு போங்க, குழந்தையோடது வந்து கொடுத்துட்டு போங்க டெஸ்ட்டுக்கு, அதாவது ஏதாவது உள்ள கண்டுபிடிச்சிருவோம், எதனால் வருது அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் கொடுத்துட்டு நம்ம நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் கூப்பிடுவோம், ஏதாவதுனா நாங்கள் கூப்பிடுவோம், அப்போ மட்டும் நீங்கள் வந்தால் போதும், ரிசல்ட்டுக்காக நீங்கள் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இனி அங்கே போய் அப்புறம் பிரியாவுக்கும் தான் பார்த்தோம். அவங்களுக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களும் செக் பண்ணாங்க. எனக்கும் செக் பண்ணாங்க. மருந்து மாத்திரை நிறைய வயிறு ஏதோ வலிக்குது. வயிறு வந்து எனக்கு அடிக்கடி வலிச்சிட்ருக்கு. இது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு விதமாக வந்துட்டு அவங்க இப்போதைக்கு எதுவும் சொல்லலை, மருந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே சரியாயிரும். 1 வீக்காக கண்டினியூவாக விடாமல் 1 வீக் கண்டினியூவாக வந்து இந்த டேப்லெட் இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு அந்த மருந்தை வந்து ரெகுலராக போட்டு இருந்தால் பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லா எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு 2 வருஷமாகவே இந்த பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் இப்போ ஒரு 6 வருஷமாக, இந்த ஒரு 6 மாதமாக வந்து கொஞ்சம் வயிறு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பிரச்சனைனா அப்படியே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்னும் போக ஒன்று வந்துக்கிட்டே இருக்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் வந்து ஜாலியாக வீடியோ போடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே சொல்கிறேன். நான் வந்து ஒரு வீடியோவில் நம்ம சிரித்து வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வீடியோவே எனக்கு சோக வீடியோவாக மாறிடுது.
எதனாலன்னே தெரியல. நான் கொஞ்சம் சிரிச்சேன் அப்படின்னா அடுத்த சைடு நான் அழுகிறதுக்கு எனக்கு ரெடியாக இருக்கும். எதனால் அப்படி சொல்கிறேன்னா உண்மையாலுமே சொல்கிறேன். எனக்கு இத்தனை நாள் வந்து என்ன வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டு இருந்தீங்க. மேக்ஸிமம் கம்பெனியில் வேலை செஞ்சால் என்ன ப்ராப்ளம் வருமோ அந்த ப்ராப்ளம் தான் எனக்கு இப்போ சரியாக வந்து என்னால் உட்காந்தோ இல்லை ரொம்ப நேரம் நிற்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஆப்ரேஷன் பண்ணியும் வந்து ரெடி ஆகலை அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். பார்க்கலாம். எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. ஃபீல் பண்ண வேண்டியதெல்லாம் சரியாக போகுது. என்ன பண்ணுற, சின்ன சின்ன வியாதி எல்லாம் வர்றது தான். என்ன சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி செலவுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. அது ஒன்று தான் சிரமமாக இருக்குது. இதில் பாப்பா வேற இங்கே இப்போ நம்ம வீடு மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்கூலுக்கு சரியாக போகிறதே இல்லை. பாப்பா வீட்டில் என்ன இல்லை இல்லை உடம்பு சரியில்லாத காரணம் தான். ஏதோ ஒன்று வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு. 2 வாரத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் வருது, சளி பிடிச்சிக்குது, இல்லை ஏதாவது ஒன்று அம்மா போடுறது, ஏதாவது ஒன்று. இங்கே வந்ததுலேருந்து பாப்பா ரெகுலராக ஒரு வாரம் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போனா அப்படிங்கிறதே அவளுக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு எங்கே சேரலன்னு தெரியல. இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவளுக்கு இனி என்ன கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதும் தெரியலை. சொல்லிட்டு வந்திருக்க, டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். டெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்றோம். ஏதாவது இருந்ததுன்னா தான் கூப்பிடுவோம் அப்படின்ட்டாங்க. இல்லாட்டினா கூப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துல கரெக்டாக அவங்க சொல்லட்டும். அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்படி எதுவும் அவங்க சொல்லலை அப்படின்னா பாப்பாவை வந்து குழந்தைகள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஃபுல் செக்கப்பே பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா உடம்பும் வரமாட்டேங்குது. அவளுக்கு அடிக்கடி ரொம்ப காய்ச்சல் வருது. சிவியரா இல்ல, லைட்டா. அதாவது ஒரு வாரம் நல்லா இருக்கா, ஒரு வாரம் காய்ச்சல், ஒரு வாரம் நல்லா இருக்கா, ஒரு வாரம் சளி, ஒரு வாரம் நல்லா இருக்கா, ஒரு வாரம் அம்மா போடுறது. இந்த மாதிரி வந்து ரெகுலரா அவருக்கு 1 by 1 ஏதாவது ஒன்று வந்து அவளுக்கு அட்டாக் ஆகிட்டு. இப்பதான் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல அந்த அலர்ஜி மாதிரி வந்து இப்பதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த புண்ணு வந்து இப்பதான் லைட்டா ஆறிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா குட்டியே பொரியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில பார்த்தா இங்க வீங்கி அவ டக்குன்னு சொரிஞ்சிருச்சுன்னு சொல்லி டக்குன்னு அதை இப்படி அப்படியே அந்த இதோட இழுத்தங்காட்டி அவளுக்கு நல்லாவே பெரிய புண்ணாயிடுச்சு. சரி, ஃபீல் பண்ணதில்ல. சரியே எல்லாம் அப்படித்தான். இப்போ என்ன பண்ண முடியும், கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். எனக்கு வேறு பல்லு பிடுங்குச்சு. பாப்பா அடுத்தடுத்து ஃப்ரீயாக ரொம்ப அப்செட். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி செலவு தான் வருதே தவிர நிம்மதியாக ஒரு நாளாவது வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்னா சேர்ந்தா அப்படி 2 நாள் கூட இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். 2 நாளாக லைவ்ல ஏக்கா நீங்கள் அப்படி இருக்கீங்க, நீங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து நம்ம 9 லைவ் டெய்லியும் வருவீங்க. அந்த லைவ்ல நிறைய பேர் வந்து அதை தான் கேட்டீங்க. எனக்கு ரீசன் இதுதான், என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியல. அதனால தான் வந்து மேக்ஸிமம் என் ஃபேஸ் மாறிடும். கொஞ்ச நேரம் நல்லா இருப்பேன், அதுக்கு மேலே என்னால் உட்காந்து அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. என் திங்கிங் எல்லாம் வேறு மாதிரி போயிடும். அதனால் உட்கார முடியாது. அந்த இதே வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். பாப்பாவுக்கு வந்து இதுதான் சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்லலை. எனக்கு வந்து இப்போதைக்கு 1 வாரம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னங்கிற ரிசல்ட் அவங்க இப்போ வரைக்கும் சொல்லலை. பார்ப்போம். இங்கே இன்னும் நம்மளுக்கு சரி ஆகலை அப்படின்னா காங்கை வந்து மங்கையரசிகிட்ட போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பார்க்கலாம். ஏன்னா அங்கே போனால் அவங்க லேடி டாக்டர் தான் ஃபுல்லாக வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிடுவாங்க, பார்ப்பாங்க. இப்போதைக்கு நம்ம போக முடியாது. அப்படி பயம், அப்படி அந்த உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற அந்த பயம் அவன் ஃபேஸ் கட்டில் அப்படியே தெரியுமா. ஏதாவது ஹாஸ்பிட்டல் போவோம், ஐயோ போச்சு, ஐயோ அப்படி நான் போனால் போய்ப்பது வாழ்ந்தா வாழும், செத்தா சாவணி. நான் சாக மாட்டேன். இப்போ நீ யாரும் சாக சொல்ல வந்தா ஏற்றுக்க வேண்டியதானே. நான் ஏற்றுக்க மாட்டேன். நான்லாம் சாக மாட்டேன். நான் எதுக்கு சாகணும்? அப்படி இப்போ நீ யார் சாக சொன்ன அப்படி சொல்ல வரல நான். அப்போ நான் சாகணுங்கிறியா நீ? அதாவது மனித லைஃப் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்காது. நான்லாம் இருப்பேன். நான் போக மாட்டேன். அதுக்கு பயந்துட்டே தான் நான் கொரோனா ஊசி போடுறேன். நான் 2 ஊசி கொரோனா ஊசி போடவே இல்லை. நான் போடலை 2வது ஊசி. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பயம். இப்பவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது. சொல்ல மாட்டேன். ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போனாவே வந்து வேற ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ ரொம்ப பயம். என்ன பயம்னா நம்ம வாழணும், நம்ம ரொம்ப நாள் வாழணும், அப்படி இப்படி வாழணும், ஐயோ சோத்துக்கில் என்ன பண்ணணும், நம்ம வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. பட் எனக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. வந்தா மழை போனேன் இல்ல அப்படி நினைச்ச காலம் உண்டு. ஆனா பட் இப்ப எல்லாம் நான் நினைக்கிறேன் பாப்பா இருக்கா, எனக்கு பாப்பா இருக்கா. ஏன்னா மெயின் என்ன அப்படின்னா நான் இல்ல அப்படின்னா பையனா இருந்தா கூட பரவாயில்ல. பாப்பா அவளுக்கு நான் அந்த இடத்துல இல்லைன்னா என் பிள்ளை என்ன ஆவா அப்படிங்கறத வந்து என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. ஒண்ணு நீ என்ன கல்லு மாதிரி எப்படி சொல்ற பல 100 ஆண்டுகள் தாண்டி வாழ்வாய். நான் மனசிடா அப்படிலாம் வாழ மாட்டேன். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்பதான் என் பிள்ளை 1ஆவதே போறான். என்னவ படிச்சு காலேஜ். நீ என்ன சாக சொல்றல்ல, நம்ம முடிப்போம் போதும்.
இவ்வளோதாங்க. நம்ம ஹஸ்பண்ட் அதான் போயிட்டு என்னதான் வந்துருவோம். சிரிச்சு நான் என்னதான் பேசினாலும் உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்காக நான் இத்தனை நாள் நான் கேட்டதே இல்லை. எனக்காக தயவு செஞ்சு ப்ரே பண்ணிக்கிங்க. எனக்கு உடம்பு வந்து சரியில்லை, அதை எப்படி நான் சொல்கிறது எப்படின்னு தெரியல. உண்மையாலுமே ப்ரே பண்ணிக்கிங்க. இந்த மனுஷனை நம்பாதீங்க. நீங்கள் தள்ளி உனக்காக ப்ரே பண்றேன் பிரியா. நீ பண்ணுற ப்ரே. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். பாய். மறைக்காதம்மா, எல்லாம் பார்க்குறாங்க.